வெல்கம் டு ஜெஸஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நல்ல காரஞ்சாரமான பருப்பு சேர்க்காத தக்காளி சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். இந்த சாம்பார் ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்துலேயே செய்திடலாங்க. ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. நல்ல சூடான இட்லி கூட இந்த சாம்பாரை நல்லா இது போல் டிப் பண்ணி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கர் அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ 10 பல்லு பூண்டுகளை சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த பெரிய சைஸ் தக்காளியாக 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளிகள் நல்லா பழுத்து இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்துக்கலாம். கல்லுப்பாக சேர்த்துக்கோங்க, அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூடவே 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேணாம், ஏன்னா தக்காளி தண்ணி விடும். அதனால் 1 கிளாஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. குக்கரில் வேக வச்சிங்கன்னா 2 விசிலே போதுங்க, நல்லா நமக்கு மசிஞ்சு வெந்துடும். பாத்திரமாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் நல்லா மசிய வெந்து வரும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா சூப்பராக வெந்திருக்குது. இப்போ இதனுடைய தண்ணிகளை இருத்துட்டு இந்த தக்காளி வெங்காய விழுதுகளை மட்டும் இது போல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. தண்ணியை இருத்துட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கிரைண்ட் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் தண்ணியோடய சேர்த்துட்டிங்கன்னா கிரைண்ட் பண்ணும் போது ஃபுல்லாக தெறிக்கும், அதனால தான். இப்போ இந்த தண்ணிகளை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை மட்டும் நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இது போல் நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சிக்கணும். தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டுங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தாளிக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு, இது பொரிந்த பிறகு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10-15 வெந்தயம் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்குங்க. இது கூட 3 காய்ந்த மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இலைகள், இதை சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். இப்போ இது கூட வெங்காயம் தக்காளி வேக வைத்து வடித்தோல்ல, அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாங்க. தண்ணி ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா மேலே 1 கிளாஸ் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க. சாம்பார் பொடி இல்லைன்னா மிளகாய்த்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லாவே கொதி வந்துடுச்சு. இந்த பக்குவத்தில் அரைத்த தக்காளி பேஸ்ட்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம். அரைத்த மிக்ஸி ஜாரில் 1 கிளாஸ் அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இது கூட உங்களுக்கு இன்னும் தேவையான ஒரு 2 கிளாஸ் தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி சாம்பார் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம ஆல்ரெடி சாம்பார் எப்படி இருக்கும் அதே பக்குவத்தில் தான் இருக்கணுங்க. அதே போல் இந்த தக்காளி சாம்பாரை தொட்டு சாப்பிட்றத விட நல்லா ஊற்றி அந்த இட்லியை டிப் பண்ணி சாப்பிட்ணுங்க. அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புகள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, இது நல்லா பச்சை வாசனை போகும் வரை நல்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாங்க. ஃபைனலாக இது கூட கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நமக்கு நல்ல கலர்ஃபுல்லான காரஞ்சாரமான தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. ரியலி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் சம்டைம்ஸ் சில பேருக்கு தேங்காய் சட்னி பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வரலைன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 3 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட சின்ன சைஸ் அளவுக்கு 3 பூண்டுகளை சேர்த்துக்கலாம். பெரிய சைஸாக இருந்தால் 1 சேர்த்துக்கலாங்க. சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம்.
பொட்டுக்கடலை அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஒரு கொத்து எடுப்போம்ல, அந்த இலைகளை சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பை சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ முக்கியமாக தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இது போல் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், அப்போ தான் நல்லா அரைப்படும். இப்போ இது கூட அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நம்ம அரைச்சிக்கலாங்க. அதே போல் அரைக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியங்க. ரொம்ப பேஸ்ட்டு போல் அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் இந்த தேங்காய் சட்னிக்கு பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்குங்க. பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டோன்னா டோட்டலாக தேங்காய் சட்னியோட ருசியே மாறிடும். இப்போ இது போல் ஒரு பவுலில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காய் சட்னி உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா அப்படியே வச்சுக்கலாங்க. சப்போஸ் தண்ணியாக வேணும்னா கூட உங்கள் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியாக சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவும் போலவே எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இலைகளை சேர்த்து ஒரு தாளிப்பை இது கூட ஃபைனலாக கொடுத்துக்கோங்க. செம்ம வாசனையாக இருக்குங்க. நல்ல சூடான இட்லி கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தேங்காய் சட்னி இட்லி, தோசை, பொங்கலுக்கு கூட அல்டிமேட்டாக இருக்குங்க. ஈவன் சூடான சாதத்து கூட இந்த தேங்காய் சட்னியை பசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு நல்ல சூடான புசு புசுன்னு மல்லிப்பூ போல் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது போல் இட்லி மாவு எப்படி அரைக்கணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக நான் கொடுத்துருக்கிற அளவின்படி தக்காளி சாம்பாரும் தேங்காய் சட்னியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருங்க. அதை விட முக்கியமாக தேங்காய் சட்னிக்கு நம்ம சேர்க்கிற பொருட்களை கரெக்டான அளவில் சேர்க்கணும். அதே போல் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசுறு தட்டின மாதிரி அரைக்கணுங்க. அப்போ தான் பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த சூடான இட்லிக்கும் இந்த காரஞ்சாரமான தக்காளி சாம்பாருக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தீபாவளி பலகாரங்கள் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணி ஹைப்பை ப்ரெஸ் பண்ணி பாயிண்ட்ஸை சப்மிட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் என்னுடைய வீடியோ ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.